ஹாய் சார், வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வாய்ஸ் ஆஃப் ஆப்மெண்ட்லேருந்து யூடியூப் சேனல்லேருந்து வந்துட்டேன் சார். வணக்கம் சார். அது உங்கள் ரெசிடென்ஸ் பார்த்தேன் சார். அது நல்லா இருக்குது. நாங்கள் வந்து உங்கள் ரெசிடென்ஸ் பார்த்து உங்களுக்கு எதோ யூடியூப் சேனலில் கொஞ்சம் காட்டலாமான்னு ஏதோ வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டேன். எப்படி சார் காமிங்க சார். எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்குங்க சார். சார் அந்த நிறைய பேர் சொன்ன 2-3 பேர் சொன்னாங்க எனக்கு. இது வந்து நான் கேட்ட அப்புறம் அதே அந்த மினரல் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் கேட்டேன் சார். கேட்கும்போது நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது, நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க, அவங்க கூட நல்லா கோஆப்ரேஷனாக இப்போ பார்த்துன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க சார். அது சொல்லி அப்புறம் தான் சரி உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்களான்னு உங்களை கேட்கறதுக்காக நான் வந்துட்டேன் சார். சரி சார், உங்களை ரெசிடென்ஸ் பற்றி என்ன சொல்கிறீங்களா சார்? எப்படி மேனேஜ் பண்றீங்க, எப்படி டபுள் பெட்ரூமா சிங்கிள் பெட்ரூமா, அது எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மக்களுக்காக டீட்டெயில்ஸ் என்ன சொல்றீங்களா சார்? நிச்சயமா சார். நம்மகிட்ட பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 3 கேட்டகரியில இருக்கும் சார். சரி சார். டீலக்ஸ் ரூமு, குவார்டர் ரூமு, சார் 6 பெட்ரூம், அதாவது ஃபேமிலி ரூம்னு சொல்லுவாங்க சார். சரி சார். டீலக்ஸ் ரூம்னா 2 பேர் வரைக்கும் தங்கிக்கலாம், சிங்கிள் பெட் மட்டும் தான் இருக்கும். குவார்டர் ரூம்னா 4 பேர் வரைக்கும் தங்கிக்கலாம், டபுள் பெட்ரூம்ல 2 இருக்கும். அப்புறம் ஃபேமிலி ரூம்னா 6 மெம்பர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அலோவ் பண்றோம் சார். அப்போ வந்து தங்கிட்டு போறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். 1 நைட் தங்குறாங்க, எதுவும் குறை இல்லாம போகணுன்றது எங்களோட. அவங்க சாட்டிஸ்பேக்ஷன் உங்களுக்கு அதனால வந்து எப்பவுமே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஒயிட் பெட்ஷீட் தான் யூஸ் பண்றோம். அதனால நம்மளால மெயின்டெனன்ஸ் கஸ்டமருக்கு ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இங்க வந்து நீட் அண்ட் கிளீனா தான் இருக்கு அப்படின்றது இருக்கும். ஏதாச்சும் இஷ்யூனா உடனே நாங்கள் எல்லாமே பக்கத்துல தான் எல்லாமே இருப்போம். ஒரு ஃபோன் காலில் ஒரு 1 மினிட்ல அதிகபட்சமா கஸ்டமரோட பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வாஷிங் எல்லாமே எங்களோட மெயின்டெனன்ஸே பண்றதுனால எல்லாமே ஓரளவுக்கு நீட் அண்ட் கிளீனாக இருக்கிற அளவுக்கு. சுடு தண்ணி மெயினாக கஸ்டமர் வர்றது, இப்போ பெங்களூர் கஸ்டமர் பார்த்தா ஹாட் வாட்டர் தான் அவங்களுக்கு மெயின். சம்மர்லேயுமே சரி தான். சரி சார். அப்போ நாங்கள் அதனால ஹாட் வாட்டர் வந்து ஒரு 500 லிட்டருக்கு சோலார் வச்சுருக்கோம், ப்ளஸ் ஹீட்டரும் வச்சுருக்கோம். அதில் வந்து 24 ஹவர்ஸ் உங்களுக்கு சுடு தண்ணி கிடைக்கிற மாதிரி நாங்கள் எல்லாமே செஞ்சு தரோம் சார். சரி சார். அது சோலார் பார்த்தேன் சார். சோலார் கெப்பாசிட்டி எவ்வளோ சார்? அது மொத்தம் 350 சார். 350 வரும், பிளஸ் நான் ஹீட்டரும் ஆட் பண்றதுனால அது 500 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி. அதே இப்போ வந்து நம்ம கண்டினியூ 2 டேப் பார்த்தேன் சார். உள்ள 2 டேப் பார்த்தேன். அந்த 2 டேப்ல ஒரு டேப்ல பச்சை தண்ணி, ஒரு டேப்ல சூடு தண்ணி, 2 வந்து இருக்குது. அதே கண்டினியூ அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க சார். நான் ஏசி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சுடு தண்ணி வந்துடும், பச்சை தண்ணி வரும் சார். சரி சார். இப்போ எல்லா ரூம்ல டிவி, அது ஒரு ரூம்ல பார்த்து டிவி ஓடுன்னு இருக்குது. அவங்க கேட்டேன், அந்த டிவி நல்லா இருக்குது, நெட்டெல்லாம் கரெக்டா ஒண்ணு இருக்குது, டிவி சேனல் கரெக்டா ஒண்ணு சொன்னாங்க. ஆமா, கோயில் ரொம்ப கிட்ட தானே சார்? பார்த்தேன் சார், கோயில் ரொம்ப கிட்ட. ஆமா சார். அது நான் பார்த்து பிரம்மதீர்த்தம் பக்கத்துல ரோட்ல இருக்குது. இந்த ரோடு தெரு பேர் என்ன சார்? தெரு ரோடு பேர் இடத்து சார். இந்த தெரு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட தெரு தான் வரும். திருநாள்ல இருந்து என்ட்ரு ஆன உடனே என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட் 50 மீட்டர்ல நம்மளோட ரெசிடென்சி லொகேட் ஆயிருக்கு. அங்கேருந்து கோயில் பாத்தீங்கன்னா 200 மீட்டர் தான் வரும். சரி. ஆமா பார்த்து சார், ரொம்ப கிட்ட சார். நீங்க பார்த்துட்டு சைட்டா ஒரு 100 மீட்டர் அவ்வளவுதான். பிரம்மதீர்த்தம் பக்கத்துல இருக்குது. ஆமாங்க சார். ரொம்ப வாக்கபிள் தான் உங்களுக்கு. குளம் பாத்தீங்கன்னாக்கா 500 மீட்டர் வாக்கபிள் தான். எல்லாமே உங்களுக்கு நியர்பையா தான் இருக்கும். எதுவும் கார் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் கார் பார்க்கிங் கூட பார்த்து சார். கார் பார்க்கிங் உங்களுக்கு சார்? அது கார் பார்க்கிங் பிரைவேட் தான். நம்ம அதுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துமே பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க மேனேஜ் பண்றீங்க சார்? ஆமாங்க சார். நான் கொடுத்துருவோம் சார். பேமெண்ட் கஸ்டமர் கொடுக்கணும் அவசியம் இல்ல சார். யாருன்னா கார் எடுத்து வந்தா கூட கார் பார்க்கிங் தாராளமா கார் பார்க்கிங் பண்ணலாம். கார் பார்க்கிங் பிரச்சனை இல்லை. இல்ல சார். இப்போதைக்கு எந்த இதுக்குமே ஒரு இஷ்யூன்னு சொல்ல முடியாது. கார்ல வந்தா கூட உங்க டிஸ்டன்ஸ்க்கு வந்து கார் எதிரில் கார் பார்க்கிங் பண்ணி உங்க டிஸ்டன்ஸ்க்கு வரலாம். ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கு. ஆமா ஆமா, நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. ஆட்டோ ஓட்ட வருமா சார்? இதெல்லாம் கேட்பாங்க. அதனால அப்ப என்னென்ன கேட்டாங்களோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணியாச்சு. என்ன இல்லைன்னு பார்த்தேன். இல்ல சார், போய் கேட்கறாங்க சார். இப்போதைக்கு கேட்கறதுனால நான் சொல்றேன். அதே சார், ஒரு ரூம்ல பார்த்தேன் சார், ஸ்ப்ரிங் பிளேட் போட்டீங்க சார் நீங்க? ஆமா சார். அதே ஒரு ரூம்ல பார்த்தேன் சார், ஸ்ப்ரிங் பிளேட் சூப்பரா இருக்கு சார். அருமா இருக்கு சார் பிளேட். அது வந்து நல்லா இருக்கு சார். இப்ப பாக்குறேன். ஏன்னா நான் வந்து 2-3 ரெசிடென்ஸ் பார்த்தேன் சார். இந்த ஊர்ல 2-3 ரெசிடென்ஸ் பார்த்தேன் சார். அவங்க வந்து அந்த ஸ்ப்ரிங் பிளேட் போடல சார், நார்மல் பிளேட் தான் போட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்போ வந்து எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இல்ல, டைல்ஸ்
கூட உங்களை வந்து டைல்ஸ் கூட அட்டகாசமா இருக்கு சார் டைல்ஸ். எனக்கு என்னோட கான்செப்ட் என்னன்னா லோ பட்ஜெட்ல நல்லா ரொம்ப தங்கிட்டு போகும், ஆனா கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகணும். இங்க வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் மக்களுமே யூஸ் பண்ணணும் சார். லோ கேட்டகரி, ஹை கேட்டகரி, மிடில் கிளாஸ் எல்லாருக்கும் ஒரு முகம் சுழிச்சிட்டு போற அளவுக்கு இருக்கக்கூடாது. என்னோட ஸ்டார்டிங் தீம் தான். இல்ல சார், ஒரு வாட்டி சாட்டிஸ்பேக்ஷன் அவங்க 10 பேர் சொல்லுவாங்க சார். நம்மளுக்கு இப்போ சப்போர்ட்டே ரெகுலர். ஆமா இல்ல சார், இப்போ வந்து ஓவரால் டாக்கிங் தான் நமக்கு மெயின் சார். இப்போ வந்து பெரிய பப்ளிசிட்டி கொடுக்க தேவையில்லை சார். இப்போ ஓவரால் டாக்கிங் பெரிய பப்ளிசிட்டி சார். அது ஆக்சுவலா அது வந்து ஒரு ஆள் வந்து எங்கேருந்தவோ தூரம் 1000 கிலோமீட்டர்ல இருந்து வராங்க, 500 கிலோமீட்டர்ல வராங்க, அந்த 300 கிலோமீட்டர் வராங்க. நீங்க வந்து அந்த ஊர்ல வந்து நீங்க பப்ளிசிட்டி கொடுக்க தேவையில்லை சார். அவங்கள சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிடுச்சுன்னா அவங்கள ஓவரால் பப்ளிசிட்டி உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் சார். நிச்சயமா சார். இன்னொரு ஃபெசிலிட்டி என்ன பண்றோம் இப்போ ஆட் பண்ணிருக்கோம் சார். நம்மள்ட்ட ஹோட்டல் இருக்கு, வெஜ் ஹோட்டல். ஆமா, பெரிய ஹோட்டல் கிடையாது, நார்மல். ஆமா, கேள்விப்பட்டேன் சார். மின்னல் ரெஸ்டாரண்ட், மின்னல் டிஃபன் சென்டர் கேள்விப்பட்டேன் சார். வீட்டிலே செஞ்சு அங்க ப்ரிப்பேர் பண்ணி அங்க சேல்ஸ் பண்றோம். இப்ப அவங்க கஸ்டமருக்கு இங்க நிறைய போக முடியாது, வந்து டயர்டா தான் வருவாங்க. சரி சார். ஆமா, உள்ள போர்டு பார்த்தேன் சார். வடை, இட்லி, சாம்பார், ரசம், தோசை எல்லாம் போர்டு எல்லாமே. அது என்ன சார் இது? எல்லாமே வந்து ரூம்ல பாத்தீங்கன்னா எதுவும் ஒளிவு முறையெல்லாம் இருக்காது சார். டேரக்டா ரேட் பிரைஸ் டேக் எல்லாம் ஒட்டியாச்சு. ஒட்டி அதுல இருந்து அவங்க வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இப்போ எப்படி சொல்றது, ஒரு 50 ருபீஸ் அவங்க 100 ருபீஸ் பில் ஆகுது அப்படின்னாக்கா 10 ருபீஸ் டிஸ்கவுண்ட். அந்த மாதிரி அப்படியே 10% டிஸ்கவுண்ட் இங்க இருந்து சர்வீஸ் பாய் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. சரி சரி சார். அந்த மாதிரி ஒண்ணு பண்றோம். இல்ல இங்க இருந்து அவங்க கடைக்கு போய் சாப்பிட்டாலுமே ரூம் கஸ்டமர் சொன்னா அங்கேயும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஹோட்டல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, ரூம் சர்வீஸ் பண்ண கூட டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க சார். நல்ல ஐடியா சார். உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் நல்லா பண்ணிருக்கிறீங்க. ஆமா சார். ஃபர்ஸ்ட் எய்ம் பாத்தீங்கன்னா குறை சொல்லாம போகணும். ஆமா, கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன். நம்ம கஸ்டமர் இல்ல சார், நமக்கு கஸ்டமரே கடவுள். நிச்சயமா. இப்ப சார் ஒரு பிசினஸ் பண்றது ஆளுக்கு வந்து கஸ்டமரே கடவுள் சார். அவங்க சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிட்டாங்களான்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓரல் பப்ளிசிட்டி அந்த பப்ளிசிட்டி கிடைச்சி இருக்கணும். ஆமா சார். ரெனோவேஷன் ஒரு 5-6 பேர் சொன்னாங்க சார். நான் இந்த ஊருக்கு வந்து சுவாமி கும்பிடுறதுக்காக உண்டு சார். எங்களுக்கு வந்து வயசா பேகம் மட்டும் எங்க ஊர் வந்து சென்னை சார். ஆக்சுவலா இப்போ வந்து சில பேர் கோயில நான் கேட்டேன் சார், எந்த ரூம் எந்த டிஸ்ட்ரிக்ட் நல்லா இருக்குன்னு கேட்டேன். இல்ல பல நேரத்தில் நல்லா இருக்குங்க, அவங்க நல்லா மெயின்டைன் பண்றாங்க கோயில்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களை பத்தி. அதை பத்தி நான் அப்புறம் வந்து எங்க ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தரும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல லிவிங் ஸ்டே பண்ணிட்டு போயிட்டாங்க சார். அவங்களும் கேட்ட மறுபடி என்னங்க அந்த டிஸ்டன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. திருநள்ளாறுல எப்படி இருக்குன்னு கேட்டேன். இல்ல அதிகமா இருக்குது, நல்லா கோஆபரேட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது. அவங்க கோஆபரேட் கூட நல்லா பண்ணிருக்கிறாங்க, ஆள் கூட நல்லா அந்த ரெஸ்பாண்ட் ஆகுறாங்க. பரவாயில்ல. இப்போ வந்து டைல்ஸு, அப்புறம் வந்து பெட்டு, ஏசி எல்லாம் கரெக்டாக நல்லா வேலை செய்யுது. அப்புறம் வந்து சீலிங் ஃபேன் சொன்னாங்க சார். ஆமாங்க சார். ஃபுல்லாவே பிஎல்டிசி ஆட்டம் பிஎஸ்எல் ஃபேன். ஆட்டம் பாருங்க. ஆமா, ஆட்டம் பாருங்க. இப்போ வந்து அது வந்து ஆமா கரண்ட் கம்மியும் ஒரு ஃபேனும் சரியான ரேட் சார். அது நான் கூட கேள்விப்பட்டேன். காஸ்ட்லி ஃபேன் பார்த்து சார். ஃபேன் கூட பார்த்துட்டு அந்த ஃபேன் நல்ல குவாலிட்டி ஃபேன் சார். அது இன்னும் ஏசி எல்லாம் பக்காவா மெயின்டைன் பண்றோம் சார். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மெஸ் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணிட்டு. ஆமா, பண்ண 2 மாசம் ஒரு தனியா ஆளை வச்சு அந்த கிளீனிங்காக. ஏன்னா கிளீனிங் குறைஞ்சிடக்கூடாது. அப்புறம் வந்து கூலிங் அதெல்லாம் நல்லா இருக்காது. ஆமா பக்காவா மெயின்டைன். வெயில் காலம் வரும்போது சார் நீங்க பண்ணியாச்சு. இப்ப ஆல்ரெடி பண்ணியாச்சு. பண்ணீங்க சார். யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணல. கம்ப்ளைண்ட் பண்ணா அடுத்த உடனே ஒரே நிமிஷம் ஆக்ஷன் எடுத்துரும். எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே தெரியுதுனால பண்ணி கொடுத்துருவோம் சார். உங்க பேர் சார்? கருணாநிதி சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். ஆமா சார். பாயில எதுக்குமே காசு கிடையாது சார். நம்ம காசு என்ன சொல்றோமோ அதான் ஃபைனல் காசு. இப்போ 1000 ரூபாய் சொல்றோம் அப்படின்னா சில பேர் காசு போடுவாங்க சார், அடிஷனல் சார்ஜ் போடுவாங்க. கிளினிக்கோ எக்ஸ்ட்ரா பெட்டுக்கோ அப்படியே சார் எதுக்குமே நம்மள்ட்ட வந்து காசு கிடையாது. சரி, பரவாயில்ல சார். எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு எதுக்குமே காசு கிடையாது. பில்லோஸ் கேட்டெல்லாம் கொடுக்குறோம், பாய் கேட்டா கொடுக்குறோம். சம்டைம்ஸ் ஓவர் புக்கிங் ஆனா மட்டும் அந்த டைம்ல இல்லாத பட்சத்துல என்னால ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கிற வரையும் கொடுத்துருவோம் சார். எது கேட்டாலும் அப்படியே சார். ஆமா சார். எது மாநாடு இது வந்து வரலாம் சார். நான் காட்டுறேன். சரி சார். இல்ல
சார் ஏற்கனவே ஒரு ரூம் பார்த்தாச்சா, அது நல்லா இருக்குது. இது ஒரு டைப்ல இருக்கும். இது வந்து ஒரு 4 பெட். சார் இது வந்து எக்ஸ்ட்ரா பெட் இங்க போட்டே வச்சிருக்கோம். தேவையான யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இது கிடையாது. ஓஹோ, இது அடிஷனல் பெட் சார். இது அடிஷனல் பெட். அவன் தேவையான ஆமா சார், பெட் ஸ்ப்ரெட் போட்டு இது பண்ணி தருவாங்க சார். அந்த டபுள் பெட்ரூம் சார் இது. ஓகே 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 சார். ஏசி கண்ணாடி எல்லாம் சார். ஓகே சார். இது பேர் நிறைய பேர் தங்கணும்னு நினைக்கிறாங்க சார் ஒரே ரூம்ல. அப்படியே சார். இந்த கேட்டகரி இது கரெக்டா இருக்கும் சார். இது நல்லா இருக்கு. ஓகே. அதோட அடிஷனல் சேர்ஸ் கூட இருக்கு சார். சேர் அடிஷனல் சேர்ஸ் இருக்கு சார். சேர்ஸ் டேபிள் இருக்கு. ஓகே சார். கண்ணாடி இருக்கு. நம்ம லைவா தான் உங்களுக்கு எல்லாம். ஆமா பார்த்தேன் சார். நான் இல்லை வந்தேன். சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஓகே சார்.